மத்தேயு சுவிசேஷம் 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சிலர்லாம் இப்பவே ஒரு 4 வருஷத்துக்கு பின்னால என்ன நடக்கும் அதை வச்சே கவலைப்படுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்ற, நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்தந்த நாளுக்கு அதுவின் பாடு போதும். நாளை குறித்து கவலைப்படணும். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார். அவர்கிட்ட நம்ம செவிச்சுட்டே இருக்கணும். அவரோடு இருந்தால் நம்ம போதும். அது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்க சொன்னார். விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு என்ன செய்யும், நம்ம பிரச்சனையை அவருக்கு தெரியப்படுத்திடணும். அல்லேலூயா. அதான் சொல்லி நாளை திறத்த பிரச்சனை என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்குது ஆண்டவர் பார்த்துக்குவார். அது நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால பேதுரு எழுதும்போது எழுதுறாரு, அவர் விசாரிக்கிற ஆனபடியால் உங்க கவலையெல்லாம் அவர் மேலே வைத்துடுங்க. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலையில என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. கொஞ்ச நேரம் சோர்ந்துட்டு ஆண்டவர் கேட்பார், ஏன் சோர்ந்துட்ட, ஏன் சோர்ந்து போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் விசாரிக்க ஆண்டபடியால் அவர் கவலையில நம்ம கவலையில என்ன செஞ்சிடணும், யாசப்பாட்ட சொல்லிடணும். எல்லா கவலையும் அவர்கிட்ட சொல்லிடணும். செவிக்க போறோம். ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் எப்போதும் செவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தால் நிறைஞ்சி நான் செவிக்கணும். நான் இடவிடாமல் செவிக்கணும் ஆண்டவரே. போராடி செவிக்கிறேன் ஆண்டவரே. எப்பா பேரை போராடி செவிச்சிருக்கிறாரு, எலியா போராடி செவிச்சிருக்கிறாரு. நம்மளை மாதிரி பாடுள்ள மனுஷன் பரிசுத்த பவுல் செவிச்சிருக்காரு. நாங்களும் செவிக்கிறப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்க. நான் ஒன்றுக்கு இதுவரை கவலையும் பட்டுக்கிட்டே செவிச்சாண்டவரே, அதான் என் செவம் கேட்கப்படல. அதான் ஆண்டு சொல்லிட்டார், ஒன்றுக்கும் கவலைப்படாம விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு சோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தின்னு சொல்லிட்டாரு. நான் அப்பதான் செய்வாண்டவரே. அதான் சொல்லிட்டேன், ஒரு பாரத்தெல்லாம் கத்திர மேல வச்சு விடு, அவரும் காலை தள்ளாட ஒட்டார்.